மார்க்கெட்ல ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் எண்ட் ஆகி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற சிக்னலை தர ஒரு பவர்ஃபுல்லான சார்ட் பேட்டர்ன் தான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் சார்ட் பேட்டர்ன். இந்த சார்ட் பேட்டர்ன் கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபோரெக்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்லையும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த பேட்டர்ன் நம்ம மார்க்கெட்டில் ஃபைண்ட் பண்ணுறது மூலியமா நம்ம இயர்லியாகவே மார்க்கெட்டோட ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் இந்த சார்ட் பேட்டர்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதை யூஸ் பண்ணி என்ட்ரி, எக்ஸிட், டார்கெட் எப்படி ஒரு ப்ராப்பரான செட்டப்பை பிளான் பண்ணுறது, அப்புறம் இந்த சார்ட் பேட்டர்னை எப்படி மார்க்கெட்டில் நம்ம வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் சார்ட் பேட்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு பேர் வர்றதுக்கு ரீசனே மார்க்கெட் நமக்கு ப்ரீவியஸ் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஒரு ஐ பாயிண்டை கிரியேட் பண்ணியிருக்கோம், சரியா, ஒரு பீக்கை கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மார்க்கெட்டில் நமக்கு 3 பீக்ஸ் கிரியேட் ஆகும். இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்ட், இந்த மாதிரி. இப்போ மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட்டு கிரியேட் ஆகிற ஒரு ஐ பாயிண்ட், இந்த பீக் நமக்கு ஒரு இடத்துல கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கீழே வந்து ஒரு ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகும். அப்படி போகும்போது நமக்கு மார்க்கெட் செகண்டாக இன்னொரு பீக்கை க்ரியேட் ஆகும். அப்போ மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகி தேர்டாக இன்னொரு பீக்கை க்ரியேட் பண்ணும்போது ப்ரீவியஸாக இருந்து இந்த ஐக்கு மேலே மார்க்கெட் போகாது. அந்த ஐக்கு கீழே தான் மார்க்கெட் நமக்கு இன்னொரு பீக்கை க்ரியேட் பண்ணும். அப்படி க்ரியேட் பண்ணும்போது சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படின்னா, ப்ரீவியஸாக நமக்கு ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கும். அந்த சப்போர்ட் லைனை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டோம்னா அதே ஏரியாவில் தான் சப்போர்ட் எடுக்கும். நம்ம இந்த சப்போர்ட் லைனை தான் நம்ம மார்க்கெட்டில் நெக் லைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த நெக் லைன் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனுக்கு ஹெட்டும் 2 ஷோல்டர் மாதிரியும் இருக்கும். அப்போ நம்ம இதை லெஃப்ட் ஷோல்டர்னு சொல்லுவோம், இதை ஹெட்டுன்னு சொல்லுவோம், இதை ரைட் ஷோல்டர்னு சொல்லுவோம். இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சராக ஃபைண்ட் பண்ணிடுவோம். இதை நீங்கள் எப்படி வேலிடேஷன் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு ப்ரீவியஸாக இருக்க ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கணும், சரியா, ரைட். இந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கணும், இது முதல் விஷயம். அடுத்த விஷயம், நமக்கு கிளியரான லெஃப்ட் ஷோல்டர் ஹெட்டு அப்புறம் ரைட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இருக்கணும், இந்த மாதிரி, ரைட். மூணாவது விஷயம் தான் நமக்கு ரைட் ஷோல்டர் டியூரேஷன் இந்த லெஃப்ட் ஷோல்டர் இந்த டியூரேஷன் வரைக்கும் இருக்குது, ஓகேவா இருக்கும். அதையும் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் அக்யூரேட்டான நெக்லைனை நீங்கள் மார்க்கெட்டில் வரையணும். நீங்கள் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்த ஏரியாவெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நெக்லைன் கிடைக்கும், சரியா. நம்ம இந்த கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. அடுத்து நீங்கள் வால்யூம் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். மார்க்கெட்டில் இந்த நெக்லைனை பிரேக் டவுன் பண்ணும்போது செல்லர்ஸோட வால்யூம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அடுத்து 6வது கன்ஃபர்மேஷன் தான், அப்படி பிரேக் டவுன் ஆகும் கேண்டிலோட வால்யூம்ங்கிறது ஸ்பைக் ஆகும். நீங்கள் வால்யூம் இண்டிகேட்டர் எனேபிள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கிளியராகவே தெரியும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் எப்படி ஒரு என்ட்ரி, எக்ஸிட், எஸ்எல் பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். மார்க்கெட் நமக்கு இந்த நெக் லைனை பிரேக் டவுன் பண்ண பிறகு இந்த ஏரியாவில் என்டர் ஆகும். நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் இங்கே தான் இருக்கும், ரைட். நம்மளோட எஸ்எல் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ரைட் ஷோல்டர் இங்கே இருக்கும், இதுதான் நம்மளோட எஸ்எல்லாக இருக்கும். டார்கெட் எப்பயும் போல் இந்த ஹெட்டோட லென்த்தை மெஷர் பண்ணி கீழே பிளேஸ் பண்ணுவோம், இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். இப்போது மார்க்கெட்டில் நீங்கள் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தான் இந்த பேட்டர்னோட ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு லெஃப்ட் ஷோல்டர் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும், அப்புறம் ரைட் ஷோல்டர், அப்புறம் ஹெட், இதெல்லாம் ஃபைண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு மார்க்கெட்டில் நெக்லைனுங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த நெக்லைன் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் ஃபுல் பேக் எடுத்து மேலே போகும். இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஷோல்டருக்குள்ள ஒரு மொடரேட்டரான ட்ரேடிங் வால்யூம் இருக்கும். அதே மாதிரி ஹெட்குள்ள நமக்கு செல்லிங் வால்யூம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ரைட் ஷோல்டருக்குள்ள மார்க்கெட்டில் இருக்க பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி செல்லர்ஸோட டாமினேட்டர் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நெக்லைனை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ண பிறகு அங்கேருந்து மார்க்கெட் சடனாக ஃபாலோ ஆகும். இப்போ நம்ம லைவ் சார்ட்டில் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் IMX USDT இந்த ஸ்கிரிப்டில் வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கேன். நமக்கு மார்க்கெட் ப்ரீவியஸாக ஒரு நல்ல ஆப்ஷனில் இருக்குது. ரைட், ஆப்ஷனில் இருக்கும்போது மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டு பேக் பாயிண்ட் கிடச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ஐ. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஃபுல் பேக்கை கொடுத்துட்டு மார்க்கெட் நமக்கு 2வது ஐயையும் க்ரியேட் பண்ணியிருக்கு. இதை நம்ம ஹெட்டாக எடுத்துக்குவோம்.
இப்போ நமக்கு ரைட் ஷோல்டர் கன்ஃபார்ம் ஆகுனா தான் இது ஹெட் அண்ட் ஷோல்டரை பேட்டர்னா நமக்கு மார்க்கெட்டில் பேக் ஆகும். இப்போ கீழே வந்த மார்க்கெட் ப்ரீவியஸாக எங்கே ஃபுல் பேக் ஆகுனுச்சோ அதே ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து நமக்கு ரைட் ஷோல்டரே மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்த ஏரியாவில் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் நெக் லைன் கிடைக்கும். இதான் நம்மளோட நெக் லைனர். மார்க்கெட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஷோல்டரும் கிடைச்சிருச்சு, செகண்டாக ஹெட்டும் கிடைச்சிருச்சு, அடுத்து ரைட் ஷோல்டரும் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 3 பீக்ஸும் கிடைச்ச பிறகு மார்க்கெட் நமக்கு ஒட்டோவாவை இந்த நெக் லைனும் கிடைச்சிடும். நம்ம பிரேக் டவுன் ஆன பிறகு மார்க்கெட்டில் என்டர் ஆகுவோம். எஸ்எல் இந்த லோவுக்கு மேலே வைப்போம். டார்கெட் இந்த பேட்டர்னோட லென்த்தை மெஷர் பண்ணி இதை நம்ம மார்க்கெட்டில் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். இப்போ மார்க்கெட் நம்ம டார்கெட் எடுத்துச்சான்னு கேட்டால் மார்க்கெட் நம்ம டார்கெட்டை ஹிட் ஆகிடுச்சு. இப்படி தான் மார்க்கெட்டில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் சார்ட் பேட்டர்னை ட்ரீட் பண்ணுறது. இந்த வீடியோவில் ஹெட் அண்ட் ஷோல்டர் சார்ட் பேட்டர்னா என்ன, அது மார்க்கெட்டில் எப்படி ஃபார்ம் ஆகும், இதை யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி இன் எக்ஸிட் ப்ளேஸ் பண்ணலாம், அந்த விஷயங்களை பார்த்து வந்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் காயின் ட்ரேட் அகாடமியோட டெலகிராம் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக மார்க்கெட்டோட அப்டேட்ஸை நீங்கள் ரெகுலராக பெறக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.